இந்த வீடியோவில் வந்து 1857 கழகம் வந்து எங்கெங்கே நடந்தது, யார் யாரெல்லாம் வந்து அந்த கழகத்தை ஆரம்பித்தாங்க, அதை யாரெல்லாம் வந்து அடக்குனாங்க, ஆங்கிலேயர்கள் யார் வந்து அடக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம். இப்போது டெல்லியில் வந்து கழகத்தை ஆரம்பித்தது யார் அப்படின்னாக்க இரண்டாம் பகதூர் ஷா. அதை அடக்குனவங்க யார் அப்படின்னாக்க ஜான் நிக்கல்சன். இப்போ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்க டெல்லியில் வந்து ஃபேமஸ் வந்து டெல்லி அப்பளம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்பளம் அப்படின்னு சொல்லி அந்த சாப்பிட்ற பொருள். அப்போது இங்கே வந்து நம்ம சாப்பிட்றத தான் பாதுஷான்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். இங்கே பகதூர் ஷாவை வந்து பாதுஷான்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். டெல்லியில் பாதுஷா வந்து சாப்பிட்றப்போ விக்கல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வந்து நிக்கல்சன் அப்படின்றத வந்து விக்கல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து லக்னோவில் வந்து யார் இந்த கழகத்தை ஆரம்பித்தாங்க அப்படின்னா பேகம் ஹஸ்ரத் மஹால் அப்படிங்கிறவங்க வந்து கழகத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த கழகத்தை வந்து அடக்குனவங்க யார் அப்படின்னாக்கா ஹென்ரி லாரன்ஸ் அப்படிங்கிறவங்க. இப்போ நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து இப்போ எக்ஸாமுக்கு படித்து நம்ம பாஸ் பண்ணிட்டோம், லக் இருந்தால் பாஸ் பண்ணிடுவோம். பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து மஹால் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி பார்க்க போக முடியும். அப்போ லக்னோ அப்படின்னாக்கா ஆரம்பித்தவங்க வந்து மஹால் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை அடக்குனவங்க யாருன்னா லாரன்ஸ். இப்போ லாரன்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா, லாரன்ஸ் இப்போ ரீசெண்டாக எடுக்கிற படம் ஃபுல்லாகவே வந்து இந்த பேய் படம் மாதிரி எடுக்கிறாங்க. அங்கே ஃபுல்லாகவே அரண்மனையை வச்சு தான் காட்டுறாங்க. அது வந்து ஒரு மஹால், அரண்மனை தான். அரண்மனை மஹால் எல்லாம் ஒரே மாதிரி தானே. அப்போது லாரன்ஸ் அப்படின்னாக்கா இங்கே வந்து மஹால், இந்த இடம் வந்து லக்னோ அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததான் வந்து கான்பூரில் நடந்த கழகத்தில் வந்து யார் தலைமை தாங்கினா அப்படின்னாக்கா நானா சாஹிப்பும் இங்கே அடக்குனவங்க யார் அப்படின்னாக்கா சர் காலின் கேம்பல் அப்படிங்கிறவங்க தான் வந்து அங்கே பிரிட்டிஷோட ஹெட்டாக இருந்திருப்பாங்க. அடுத்து இதையும் சேர்த்து பார்க்கலாம். இதில் வந்து அடுத்ததாக வந்து பிரைலி அப்படிங்கிற இடத்துல வந்து கான் பகதூர் கான் அப்படிங்கிறவங்க தான் வந்து கழகத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க, இந்தியர். அடுத்ததான் வந்து யார் வந்து அந்த கழகத்தை முடக்குனாங்க அப்படின்னாக்கா சர் காலின் கேம்பல். இந்த கேம்பல் வந்து கான்பூர் பிரைலி 2 இடத்துலையுமே வந்து அடக்கியிருப்பாங்க. அப்போ இதை நம்ம ஒரே தான் பார்க்கலாம். எப்படி அப்படின்னாக்கா இப்போ பிரைலி அப்படின்றத வந்து டெய்லி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். டெய்லினா தினமும், டெய்லி வந்து காணாமல் போயிடுறாங்க. கான் அப்படிங்கிறது காணாமல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். காணாமல் போயிடுறாங்க. எதனால் அப்படின்னாக்கா இது ரெண்டையும் லிங்க் பண்ணி பார்த்துக்குவோம். காணாமல் போகிறாங்க எதனாலனா கேம் விளையாடுறதுக்காக. இப்போ பசங்கள்லாம் இந்த கேம்பல் அப்படிங்கிறத வந்து கேம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பசங்கள்லாம் வந்து காணாமல் போயிடுறாங்க, டெய்லியும் காணாமல் போயிடுறாங்க. கேம் விளையாடுறதுக்காக மொபைலை எடுத்துகிட்டு போய் ஒளிஞ்சிக்கிறாங்க, ஒரு பக்கமாக ஒளிஞ்சிட்டு கேம் விளையாடுறாங்க. இது வந்து ரெகுலராக இப்போ எல்லார் வீட்லேயுமே நடக்கிறது தான். அது வந்து ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அடுத்ததான் வந்து இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கான்பூர் அதே சேம் தான், காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ இங்கே டெய்லியும் நீ வந்து காணாமல் போயிடுற, கேம் விளையாடுறியான்னு கேட்குறப்போ நம்ம இந்த கான்பூர் சேம், இந்த கான் பகதூர் கானுக்கும் சரி கான்பூருக்கும் சரி ரெண்டுமே வந்து நம்ம காணோம் அப்படிங்கிற மாதிரியே ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நீ கேம் விளையாடுறியான்னு கேட்குறப்போ இந்த கேம்பலுக்கு கேட்குறப்போ நானா விளையாண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நானா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ கான்பூருக்கும் பிரைலிக்கும், கான்பூரில் நடந்ததுக்கு வந்து நானா சாஹிப் தான் தலைமை தாங்குறாரு. பிரைலிங்கிற இடத்துல வந்து கான் பகதூர் கான் வந்து தலைமை தாங்குறாரு. 2 இடத்தையுமே அடக்குன ஆங்கிலேயர் யார் அப்படின்னாக்கா சர் காலின் கேம்பல் அப்படிங்கிறவர் தான். அடுத்ததாக வந்து பீகாரில் வந்து நடக்குது. பீகாரில் யார் வந்து தலைமை தாங்குறாங்கன்னா கன்வர் சிங் வந்து இந்தியர்கள் சார்பாக வந்து தலைமை தாங்குறாங்க. இங்கே வந்து அதை அடக்குறவங்க யார் அப்படின்னாக்கா வில்லியம் டெய்லர் அப்படிங்கிறவங்க. இப்போது இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்க்கா, பீகார் இந்த கார் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா கார் வந்து கார் ஓட்டினாலும் சரி, டைலருங்கிறதும் காரில் தான் அந்த ஓட்டுற மாதிரி தான். கார் ஓட்டுறவங்களும் டைலரிங் பண்ணுறவங்களும் கன்வெர்ட் ஆகாமல் வந்து வேலை செய்யணும், அவங்களோட மைண்ட் வந்து கன்வெர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து ஜான்சிங்கிற இடத்துல வந்து யார் ஆட்சி செஞ்சாங்க, நம்ம வந்து பொதுவாகவே சொல்லுவோம் ஜான்சி ராணி அப்படிங்கிற மாதிரி தான் சேர்த்து தான் சொல்லுவோம். இது வந்து ஜான்சிங்கிறது அந்த இடம், அந்த இடத்துல நடக்கக்கூடிய இது. அந்த கழகத்தை வந்து யார் பண்ணுறாங்கன்னா ராணி லட்சுமி பாய் பண்ணுறாங்க. இப்போ பெண்கள் இவங்க வந்து ஒரு பெண்ணு, அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னாக்கா ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும் பெண்களுக்கு பொதுவாகவே. அப்போ அதை அடக்குறவங்க யாருன்னா ஜென்ரல் ஹக்ரோஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து அடக்குறாரு. அதே மாதிரி குவாலியருங்கிற இடத்துல யார் வந்து கழகத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னா தாந்தியா தோப் அப்படிங்கிறவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து அடக்குறவர் யாருன்னா சேம் ஹக்ரோஸ் தான். இங்கே எப்படி மேலே வந்து கான்பூர்லேயும் பிரைலிலையும் நடந்தது வந்து சர் காலின் கேம்பல் வந்து அடக்குனாரோ அதே மாதிரி தான் இங்கே ஜான்சிலையும் குவாலியரில் நடக்கிற கழகத்தை வந்து ஜென்ரல் ஹக்ரோஸ்ங்கிறவர் வந்து அடக்குறாரு. இப்போது இது வந்து எப்படி இந்த குவாலியர் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா, குவாலியர் அப்படின்னா குவாலிட்டின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். குவாலிட்டி, தாந்தியா தோப்புனா தோப்புன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தோப்பு அப்போ இங்கே வந்து ரோஸுங்கிறது ரோஸ் தோப்பு, ரோஜாப்பு தோப்பை வந்து குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். குவாலிட்டியாக இருக்கும் அந்த ரோஸ் வந்து அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். தேங்க்யூ.